இன்றைக்கி இதோட கொஞ்சம் மைக்ரோ கிரீன்ஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது 7th டே இன்றைக்கி இந்த மைக்ரோ கிரீன்ஸ் கடுகுட மைக்ரோ கிரீன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு போட்டுட்டு மீதியை வந்து நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாலடில் குக் பண்ண ஃபுட்டில் நம்ம கொத்தமல்லி எல்லாம் மேலே தூவும் இல்லைன்னா அந்த மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி குக் பண்ணாமல் சாப்பிட்றதுல ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இப்போ எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் வச்சுருந்தேன். அப்படியில் இப்படி சூப்பரான மைக்ரோ கிரீன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிது. ஈஸியாக இதிலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை போட்டுக்கோங்க. இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம எடுத்து. செவன் டேஸ் செடியில் இருந்தால் போதும். அதுக்கு மேலே நம்ம எடுத்துடலாம். சூப்பரான மைக்ரோ கிரீன்ஸ் கிடச்சிது. இது அடுத்து நம்ம சாலட் ஏதாவது செய்யும்போது நம்ம போட்டுக்கலாம். நிறைய நியூட்ரிஷன் ரிச்சாக இருக்கும். கம்மியாக எடுத்தாலே போதும், எல்லா சத்துக்களும் இதில் கிடைக்கும் நமக்கு. இப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாலட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் நியூட்ரிஷன் ரிச்சாகவும் இருக்கும். எப்போவுமே வெஜிடபிள் சாலடுக்கு நம்ம மைக்ரோ கிரீன்ஸ் போடுவோம். நிறைய கொத்தமல்லி இந்த கீரை எல்லாம் போட்டு செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ஃப்ரூட்ஸில் கொஞ்சம் இனிப்பான சாலட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி போட்டிருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு இந்த சாலடில் வந்து எப்போவுமே வெந்தயம் சேர்த்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. அதனால அதோட கசப்பும் இந்த கடுகுட அந்த டேஸ்ட்டுக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியல. நீட்டாக தான் இருந்துச்சு. இதில் கூட இந்த மைக்ரோ கிரீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இதில் சேர்த்துருந்தேன். நல்லாயிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.